யாழ்ப்பாண மக்களுக்கு மிக பரிச்சயமான ஒரு சொல். யாழ்தேவி புகையிரத சேவை தெற்குக்கும் வடக்குக்குமான ஒரு இணைப்பு பாலமாக இருந்துள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்படுகின்ற யாழ்தேவி ரயில் சேவை காங்கேசன்துறையில் நிறைவடையும். நாங்கள் ரயில் பயணிப்பதைக் கண்டதில்லை. விளையாட்டுகளில்தான் ரயில்கள் ஓடியிருக்கிறோம். எங்கள் சிறுபிள்ளை விளையாட்டில் ரயில் ஓடியது, ஆனால் யாழ்ப்பாணத்திற்கு ரயில் ஓடவில்லை. 1956ஆம் ஆண்டு ஏப்ரல் 23 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரயில் சேவை தொடர்ச்சியாக சீராக நடைபெற்றது என்று சொல்ல முடியாது. யாழ்தேவி புகையிரத சேவை இத்தனை ஆண்டுகளில் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்துள்ளது. இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பலவற்றில் யாழ்தேவியும் ஒன்று. ஆயிரத்தி 1985 ஜனவரி 19 முதலாவது தாக்குதல் யாழ்தேவி மீது மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1986 மார்ச் 16 பரந்தன் புகையிரத நிலையத்துக்கு அருகில் யாழ்தேவி தாக்கப்படுகிறது. பின்னர் 1987 வவுனியாவிற்கும் கிளிநொச்சிக்கும் இடைப்பட்ட தண்டவாள பாதைகள் சேதமாக்கப்படுகின்றன. இறுதியாக கோண்டாவில் புகையிரத நிலையத்திற்கு அருகே யாழ்தேவி தாக்கப்படுகிறது. இதுதான் யாழ்தேவி காங்கேசன்துறை நோக்கி பயணித்த கடைசி பயணம். எங்கள் காலத்தில் யாழ்தேவி யாழ்ப்பாணம் வந்ததை நாங்கள் பார்த்ததில்லை. அது வவுனியா வரை வருவதாக கூறுவார்கள். யாழ்தேவி ரயில் வந்து போன பாதையாவது எங்களால் பார்க்க முடியுமா? அது கூட முடியாது. ஏனென்றால் ரயில் தண்டவாளங்கள் எவையும் வவுனியாவிலிருந்து காங்கேசன்துறை வரை காணப்படவில்லை. இந்த தண்டவாளங்களுக்கு என்ன நடந்தது? யுத்தம் நடைபெற்ற காலத்தில் பதுங்கு குழிகள் அமைப்பதற்காக இந்த தண்டவாளங்கள் பயன்படுத்தப்பட்டது. இதனால் இன்று தண்டவாளங்கள் எவற்றையும் யாழ்தேவி பயணித்த பாதையில் காண முடியாது. 20 வருட காலமாக வவுனியாவில் யாழ்தேவி தரித்து நிற்கிறது தண்டவாளத்துக்காக. யாழ்தேவி வவுனியாவில் தண்டவாளத்தை தேடுகிறது. தண்டவாளம் அமைப்பதற்காக அரசாங்கம் நாடுகளை தேடுகிறது. எப்போ யாழ்தேவி இங்கே வரும்? நாம் இங்கிருந்து கொழும்பு நோக்கி பயணிப்பதற்கு